எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச 2025 ராயல் ரம்பிள் பேப்பர் முடிஞ்சதோட உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய கேள்விக்குறி போய்கிட்டு இருக்கும். ஜான் சீனா ஏன் இந்த வருஷம் ராயல் ரம்பிள் வின் பண்ணலை? ஊசோ ரெசில்மேனியாவில் யாரோட மேட்ச் பண்ண போகிறாரு? ஜான் சீனா ரெசில்மேனியாவில் 17 டைம் சாம்பியன் ஆவாரா? ரோமன் ரிங்ஸ், செத் ராலின்ஸ், சிஎம் பங்கோட ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்றத டீட்டெயில் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ இந்த வருஷம் 30 பேர் கொண்ட மென்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச்சில் ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணார். ஸோ இது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. ஸோ எந்த இடத்துலையுமே ஜே ஊசோ ராயல் ரம்பிள் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷனும் கிடையாது. ஸோ எந்த விதமான பிளானிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இருந்தாலும் ஜே ஊசோ எதுக்காக இந்த வருஷம் ராயல் ரம்பிள் வின் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ WWE பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவுக்கு ஒரு பெரிய மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அந்த மொமெண்டமை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஸோ WWE லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வின்னராக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் டேனியல் பிராயனுக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட் ஃபேன்ஸுங்க மத்தியில் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ் மூமெண்ட் வேற லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ ஈட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுங்க மத்தியில் எதிர்பார்க்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வேர்ல்ட் சாம்பியன் வின் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் இதுதான். ஸோ இந்த டைமை விட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அமையாது. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவோட மெர்ச்சன்டைஸாக இருக்கட்டும், ஸோ அவரை சுற்றி விற்கிற அந்த பொருட்கள் எல்லாமே பயங்கரமாக சேல் ஆகுது. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஒரு சாம்பியன் ஆக்கணும். ஸோ அவரை ரெசில்மேனியா கொண்டு போய் அவர் ஒரு சாம்பியன் ஆக்கணும். ஸோ அதை வச்சு WWE பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிப்பாங்க. இது இல்லாமல் ஃபேன்ஸுங்க ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ சாம்பியன் ஆகணும் அப்படின்ற மாதிரி USA ஃபேன்ஸுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் WWE லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வின் பண்ணுறதா தான் பிளானு. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பிளில் ஜே ஊசோ வின் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ ஜே ஊசோ வின் பண்ணிட்டாரு. ஸோ இவர் யார் கூட என்ன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியால பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ கோடி ரோட்ஸோட ஸோ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்காக மோத மாட்டார். ஸோ அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா குந்தரோட வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மோதுவார். ஸோ இதுலேயும் ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவும் குந்தரும் மல்டிபிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கட்டும், ஸோ இப்போ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் கூட ஸோ குந்தருக்கும் ஸோ ஜே ஊசோவுக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. ஸோ இதே மேட்ச் எப்படி ரெசில்மேனியா நைட் 1ல் மெயின் ஈவெண்ட்டாக நடத்துவாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் WWE ஜே ஊசோக்காக பிளான் பண்ணி வச்சது அவரு ராயல் ரம்பிள் வின் பண்ணணும், அவரு குந்தரை சேலஞ்ச் பண்ணி ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்காக மோதி அவர் வேர்ல்ட் சாம்பியன் ஆகிற மாதிரி தான் WWE வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா ஏன் ராயல் ரம்பிள் லாஸ் பண்ணாரு அப்படின்றதுக்கான ஒரு காரணமும் இருக்கு. ஸோ ஜான் சீனாவை பொறுத்த வரைக்கும் ஸோ என்னோட கடைசி ரன் ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரன் WWE போக போகிறேன். ஸோ அதே சமயம் நான் ராயல் ரம்பிள் வின் பண்ணி ஸோ ரெசில்மேனியாவில் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 17 டைம் சாம்பியன் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுவும் நடக்க தான் போகுது. ஸோ எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜான் சீனா லாஸ்ட் ரன் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறாரு. ஸோ அவர் ஆல்ரெடி WWEக்கு வரும்போதே ஒரு ப்ரோமோ கட் பண்ணும்போது அதில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ என்னோட லாஸ்ட் ரன் ஸோ அடுத்த வருஷம் ராயல் ரம்பிள் தான் என்னோட கடைசி ராயல் ரம்பிளாக இருக்கும், அடுத்த வருஷம் எலிமினேஷன் சேம்பர் தான் என்னோட கடைசி எலிமினேஷன் சேம்பர் மேட்சாக இருக்கும், அதே சமயம் அடுத்த வருஷம் ரெசில்மேனியா தான் என்னோட கடைசி மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதிலே நம்ம எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு. அவரு ராயல் ரம்பிளில் அவரோட கடைசி மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாரு. ராயல் ரம்பிள் ஜெயிக்கலை. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசில்மேனியாவுக்கு போனோம் அப்படின்னா அவருக்கு
இருக்கிற இன்னொரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் மென்ஸுக்கான எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கலந்துக்கிட்டு ஸோ அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபை ஆகி ரெசில்மேனியாவுக்கு போக போகிறாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ ஜான் சீனா லாஸ்ட் ரன் அப்படின்றதுனால கடைசி ராயல் ரம்பல் மேட்ச், கடைசி எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் அப்படின்றது அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு அவரை எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் மேட்ச் பண்ணுறதுக்காக தான் WWE அவரை வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பலில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ண வச்சாங்க. அதை ஜான் சீனாவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பல் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அஃபிஷியலாக சொல்லிட்டாரு, நான் ரெசில்மேனியாவுக்கு போக போகிறேன், 17 டைம் சாம்பியன் ஆக போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் எலிமினேஷன் சேம்பர் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ஜான் சீனா எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் கலந்துக்க போகிறேன் அப்படின்றத ஜான் சீனாவே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ ஜான் சீனா ராயல் ரம்பல் வின் பண்ணாததுக்கு இதுதான் காரணம். ஸோ அவரு எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் ஒரு மேட்ச் பண்ணணும். ராயல் ரம்பல் அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா டேரெக்டாக அவர் ரெசில்மேனியாவுக்கு போயிடுவார். அவருக்கு எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் மேட்ச் இருக்காது. ஸோ இப்போதைக்கு ஜே ஊசோ வளர்த்து விட்ட மாதிரியும் ஆச்சு. எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் ஜான் சீனா வின் பண்ணி ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெசில்மேனியாவுக்கு போயிட்டு 17 டைம் சாம்பியன் ஆக மாதிரி ஆச்சு. இப்போதைக்கு ஜான் சீனா எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் கலந்துக்கிட்டு ஸோ அதில் குவாலிஃபை ஆகி அவர் ரெசில்மேனியாவில் போயிட்டு 17 டைம் சாம்பியன் ஆக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உறுதியாயிடுச்சு. ஸோ இதுக்கு நடுவில் பெரிய கேள்விக்குறி என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ், செத் ராலின்ஸ், சிஎம் பங்க், ஸோ இவங்களுக்குள்ள என்ன மேட்ச் நடக்க போகுது? ஸோ ரோமன் ரிங்ஸுக்கு ரெசில்மேனியாவில் என்ன மேட்ச், செத் ராலின்ஸுக்கு என்ன மேட்ச், சிஎம் பங்குக்கு என்ன மேட்ச் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மேட்சையும் வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ராயல் ரம்பல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏன் ராயல் ரம்பல் நடக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸும் செத் ராலின்ஸுக்கும் சுத்தமாக ஆகாத மாதிரி காமிச்சிருந்தாங்க, செத் ராலின்ஸுக்கு சிஎம் பங்குக்கும் சுத்தமாக ஆகாத மாதிரி காமிச்சிருந்தாங்க. சொல்லிட்டு எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே பிடிக்காது. அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஹெல்மெட் ஆனதுக்கப்புறம் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேருக்குள்ள ஏதாவது ஒரு மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா WWE ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒருவேளை ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் சிஎம் பங்குக்கான ஒரு மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா WWE ரெசில்மேனியாவில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமனை வச்சு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ பால் ஹேமன் ரோமன் பக்கமா இல்லை சிஎம் பங்க் பக்கமா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு ஒரு ஸ்டோரி லைனை பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் செத் ராலின்ஸ், சிஎம் பங்க், ரோமன் ரிங்ஸ் அவங்க 3 பேரையும் சேர்த்து ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக கூட வந்து பார்த்தீங்கன்னா WWE ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை கோடி ரோட்ஸையும் ஆட் பண்ணி கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க் வர்சஸ் செத் ராலின்ஸுக்கான ஒரு ஃபேட்டல் 4-வே அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்சாகவும் WWE வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணலாம். ஸோ எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இந்த மாதிரி 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா அப்புறம் எப்படி ஜான் சீனா எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவுக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கும் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஒருவேளை வரப்போகிற எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் குந்தர் அவரோட வேர்ல்ட் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் டிஃபெண்ட் பண்ணும் பட்சத்தில் அந்த எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் ஜான் சீனா கலந்துக்கிட்டு அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா அந்த மேட்சை வின் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூலேயே வந்து பார்த்தீங்கன்னா 17 டைம் சாம்பியன் ஆனால் வேற லெவலில் இருக்கும். 17 டைம் சாம்பியன் ஆனதுக்கப்புறம் ஜே ஊசோ ஜான் சீனாவை சேலஞ்ச் பண்ணி ஜான் சீனா வர்சஸ் ஜே ஊசோவுக்கான வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜே ஊசோ ஜான் சீனாவை பீட் பண்ணி அவர் சாம்பியன் ஆகிற மாதிரி இருக்கும். கடைசியாக ஒரு 17 டைம் சாம்பியன் ஆன மாதிரியும் ஒரு வளர்ந்து வர ஒரு ரெஸ்லரை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் ஒரு கை காட்டிட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை WWE பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தெரில. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குந்தருக்கும் ஜே ஊசோவுக்கும் ரெசில்மேனியாவில் மேட்ச் வைக்கலாம். அந்த மேட்ச் மல்டிபிள் டைம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை ரெசில்மேனியாவில் பார்க்குறத விட ஒருவேளை ஜான் சீனா முன்னாடியே எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் 17 டைம் சாம்பியன் ஆகி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவுக்கு போகும்போது சாம்பியனாக போவார். ஜே ஊசோ ஜான் சீனாவை சேலஞ்ச் பண்ணி ஜான் சீனாவை ரெசில்மேனியாவில் பீட் பண்ணி அவர் ஒரு வேர்ல்ட் சாம்பியன் வின் பண்ணும்போது உண்மையிலே செம்மையாக இருக்கும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரில. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் ஸ்பெகுலேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூலே ஆகணுமா இல்லை ரெசில்மேனியாவில் ஆகணுமா? ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ், சிஎம் பங்க் 2 பேருக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா இல்லை ரோமன் ரிங்ஸ், செத் ராலின்ஸ், சிஎம் பங்க்
அவங்க 3 பேருக்கு ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லை அதில் கோடி ரோட்ஸையும் ஆட் பண்ணி ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்சாக அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இப்போதைக்கு ராயல் ரம்பல் பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ எனக்கு தோன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வாட்ஸ்அப், டெலகிராம் சேனல் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.